One white district. இன்றைய தினத்துக்கான உத்தியோகபூர்வமான காலிறுதி போட்டிகள் ஆரம்பித்து வைக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முழுமையான ஊடக பங்களிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற வானலை இளவரசன் தமிழ் எஃப்எம்க்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களோடு இணைந்திருந்த சகோதரி ஓசியாவுக்கு அன்பான மாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான உத்தியோகபூர்வமான அரையிறுதி போட்டிகள் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆலியல கேரிபியன் சாதித்திருக்கிறார்கள். ஓமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தினரை தரவரிசையில இரண்டாவது எடுக்கின்ற ஒரு கழகம், தரவரிசையில 7வது இருக்கின்ற ஒரு கழகத்தோடு பல பரிசு நடாத்த காத்துக் கொண்டிருக்கின்றது. மதிய போசன இடைவேளையின் பின்பதாக இணைந்து கொள்ள காத்திருக்கிறேன். வர்ணனையின் வாயிலாக இது மலையக குரல் ஜீவா உங்களோடு. நாணய சுழற்சி நிறைவுக்கு வந்திருக்கிறது. நாணய சுழற்சியில வெற்றி பெற்றது ஓமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தின் நாயகன் இசங்க மதுசங்க தொடர்ந்து கள தடுப்புனை தேர்ந்தெடுத்திருக்க துடுப்பாட்டத்துக்காக ஆலியல கேரிபியன் விளையாட்டு கழகத்தினர் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலநிலையினை பொறுத்தவரையிலுமே பகலவன் தனது கடமையினை செவ்வண்ண நிறைவுக்கு கொண்டு வந்து ஒரு கூலான மாலை பொழுதாக மஞ்சள் வெயில் மாலையாக இந்த மைதானம் அலங்கரிக்கப்பட்டிருப்பது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. காற்று இந்த நேரத்திலே எந்த திசையிலுமே எந்த துடுப்பாட்ட வீரருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்காத காலநிலை எங்களால் மைதானத்திலே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக பந்துக்கு பந்து சுவாரஸ்யமான வர்ணனை உங்களோடு வழங்கிக் கொள்வதற்காக நான் இணைந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் MS நெட்வொர்க்கின் ஊடாக நீங்கள் நேரடி ஒளிபரப்பினூடாக எங்களது போட்டிகளை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. வருகின்றத்தில் ஒலி அமைப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் டிஜே இலியாஸ், மலர் சவுண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். தொடர்புகளுக்கு 0676309393 இணைந்து கொள்ளுங்கள். சுவாரஸ்யமான போட்டி இது. ஆலியல கேரிபியன்ஸ் வடமேல் மாகாணத்தினை பிரதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஓமகம் எக்ஸத்தினரை சந்திக்க காத்திருக்கிறார்கள் முதலாவது காலிறுதியில. நிச்சயமா இந்த டைம் எப்படின்னா நம்ம டெய்லி ஈவினிங் பிராக்டிஸ் பண்ற ஒரு டைம். அதனால நல்ல இந்த ஹாட் கேம்ஸ் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. களத்தில இதுக்கு பிறகு அனல் பறக்கும் போட்டிகள் மைதானத்தில் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. Checking one. Right district 1-1-1. ஆலியல கேரிபியன் விளையாட்டு கழகத்திலிருந்து ஒரு உதிரி வீரர் மிக விரைந்து என்னோடு இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஓட்டப்பதிவு மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே தாங்கள் எங்களோடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த போட்டிகளை இன்னும் கூட நாங்கள் சுவாரஸ்யமாக நடாத்துவதற்கு தடுத்திருக்கிறோம். ஆலியல கேரிபியன் அதிரேக கிரீடகையா காலியாலேட்டு வார்த்தாக்கரண்ட ஆரம்ப பந்து வீச்சார் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த காலிறுதி போட்டியில சசிக பந்தனை பாடுவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட சோடி களம் கண்டிருக்கின்றது. பிரதான கல நடுவரினை கடந்து பந்து பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றது. ராகல கிங் இந்த ஆலியல கேரிபியன்ஸ் பிரதேசத்தினை பிரதிபடுத்திக் கொண்டிருக்கின்ற பிரதேசத்தை பிரதிபடுத்துகின்ற கழகத்தின் முதலாவது பந்து வீச்சு லெப்ட் ஆம் ரவுண்ட் விக்கெட் பணிக்கப்படுகிறது. களத்தடுப்பாளர் தனஞ்சவின் கரங்களுக்குள்ளே பந்து சேர்ந்திருக்கிறது. அட்டை தாளத்துக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் மாத்திரமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்படுற அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்டப்பதிவும்
மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பெறப்பட்டிருந்த அந்த ஒரு ஓட்டமானது ஓட்ட பதிவிலே வரவு செய்யப்பட்ட ஓட்ட எண்ணிக்கையானது 1 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பந்தினை சந்திப்பதற்காக துசி களத்திலே துடுப்பெடுத்தாடுவதற்காக களம் கண்டிருக்கிறார். கடந்த காலங்களில கேண்டிலங்கா விளையாட்டு கழகத்தினரை பொழுதுபடுத்திக் கொண்டிருந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் பிலிமத்தலாவ அக்னி புத்தலாவ சிசி விளையாட்டு கழகத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த ஆரம்ப வலது கை துடுப்பாட்ட வீரர் களம் கண்டிருக்க சசிக மகேஷ் பந்தினை பணித்துக் கொண்டிருக்கிறார். தசம் 2 பந்து வீச்சுகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஓட்டப்பதிவு 2 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மெதுவாக பார்வையாளர்கள் இந்த சுவாரஸ்யமான காலிறுதி அரையிறுதி போட்டிகளை காண்பதற்காக மைதானத்தின் பிரதான ரசிகர் மேடைகளுக்கு முன்பதாக தங்களது ஆசனங்களை பிடித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் எண்ணில் அடங்கா ரசிகர்கள் களத்திலே சங்கமிக்க காத்திருக்கிறார்கள். வளமையாகவே துடுப்பெடுத்தாடக்கூடிய சிக்னேச்சர் இழந்தவின் துடுப்பாட்டத்துக்கான முயற்சி கை கொடுத்திருக்கவில்லை. காலுதிரியாக ஒன்று கிடைத்திருக்கிறது. ஒன்றாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த ஒரு ஓட்டு பிடித்த நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 3 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தசம் 3 பந்து வீச்சுகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சசிக தொண்டமான் பவலின் எண்டிலிருந்து தனது பந்து வீச்சூரின் அடுத்த பந்தனை படிப்பதற்காக உமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தின் சார்பாக பிரதான கல நடுவரனை கடந்து பந்தனை படைப்பதற்காக பந்து வீச்சின் எண்ணமும் மறுக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த அதாச அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே சகோதர மொழியில. அந்த அதாசவினை நிச்சயமாக மறந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு எக்ஸ்ட்ரா கவரில் உயர்ந்திருக்கிறது. களத்தடுப்பாளர் முகமது ஃபரானுக்கு வாய்ப்பு ஆகியவில்லை. பிடிக்கான சந்தர்ப்பம் வாங்கி கிடைத்திருக்கவில்லை. ஓடு பாதை வெளியே மேலும் ஒன்று அந்த ஒரு ஓட்டு பிரதிநிதிகளாக ஓட்டு எண்ணிக்கையானது 4 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் நாங்களுமாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இது அப்டவுன் ஸ்போர்ட்ஸ் ஃபியஸ்டா 2025 ஆண்டுக்கான அக்கா ஓஷியா அழகா சொல்லிட்டு போயிருந்தாங்க. சர்வதேச ரீதியில அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போட்டியாக இந்த போட்டி மாறிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமே இல்லை. நிச்சயமாக முகலின் வாயிலாக 3000க்கும் அதிகமான சொந்தங்கள் பார்வையிட்டிருந்தார்கள். இதுவே இந்த போட்டியின் முதலாவது வெற்றியாக அமைந்திருக்க ஓட்ட எண்ணிக்கை 5 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னிங்ஸுக்கான முதலாவது அகல பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. நிலந்த நிச்சயமாகவே ஒரு தனி இனிமை அடித்தாடப்பட வேண்டியதாக இருக்கிறது. பிரதான கல நடுவரனை கடந்து அடித்தாடி இருக்கிறார். வலைய பாந்தனாக இருந்திருக்கிறது. ஸ்குவாலகிலே யசித கால்தேரா காலத்தடுப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எனவே அங்கு ஒரு ஓட்டமும் கிடைத்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையானது 6 உயர்ந்திருக்கிறது. தசம் 5 பந்து வீச்சு முதலாவது பந்து வீச்சு ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறது. 6 ஓட்டங்களை பெற்று துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கிறார்கள் ஆலியல கரீபியன்ஸ் விளையாட்டு கழகத்தினர். பலவினி பந்து ஓவரை நிமாவதாக்கின ಬಿಟ್ಟ ಲಕುನು ಅಯಾಕ್ ಲಬಾಗನ ಸಿಟಿನವ ಕಡುನು ನದಬಿ ලකුණු 6ක් ලබාගෙන සිටින කඩුණු නොදවී අවස්ථාවේදී தொடர்ந்து அடுத்த பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பசிந்து சாந்திமால் பந்தினை பணிப்பதற்காக பிரதான கல நடுவரனை கடந்து பந்து பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. பஸ்நாயக පළාතින් කළුතර දිස්ත්‍රික්කයේ බේරුවල ආසනයේ නියෝජනය කරන ක්‍රීඩකයා අධිදක්ෂ පන්දු යවන්න පසින්දු සන්දිමල් බේරුවල DS சேனாநாயக பாடசாலையின் ஆரம்ப கல்வி நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஊமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தின் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் தீர்க்கமான 2வது பந்து வீசுவது பிரதான கல நடுவரனை கடந்து பந்து பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. நடுவராக மோகன்ராஜ் கடுமையாட்டி கொண்டிருக்கிறார். மிக நீர்த்தியான ஒரு பந்து வீச்சு அந்த வழியிலே பணிக்கப்பட்டிருந்தது. 6 ஓட்டம் அடித்தாடுவதற்கான
அவகாசம் கிடைத்திருக்கவில்லை. ஒற்றை பெருமானம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கின்றது. இன்னிங்ஸுக்காக 6 பந்து வீச்சுகள் முற்றுமுழுதாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. வெறுமனே ஒற்றை பிரதிகளோடு ஓட்டம் கடாத்தப்பட்டுக் கொண்டிருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 துடுப்பாட்டு வீரர்களும் பெரிதாக சோபிக்க வேண்டியதாக இருக்கிறது. துடுப்பாட்டு வரிசையினை பலமாக கொண்டிருக்கின்ற இந்த ஆரியல கரீபியன்ஸ் பிரேம்குமார் முகாமி தூத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கழகம் தரவரிசையிலே மிக உன்னதமான இடத்துக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. பிளிக் ஆன் தி ரிஸ்கிலே துடுப்பெடுத்த ஆட்டம் டவுன் தி கிரவுண்டிலே வைட் லாங் ஆஃப்க்கு பந்து நகர்ந்திருக்கிறது. ஓடு பாதை வெளியே மைதான முறையிலே அடித்தாடி பெறப்படுறது. அந்த ஒரு ஓட்டு நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 8 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பசிந்து சாந்திவல் தாடுதலில் அடுத்த பந்தினை படிப்பதற்காக மிக லாபகரமான ஒரு பந்து வீசி நேரடியாக குட்லாந்திலே பிளாக் பாலுக்குள்ளே பந்து படிக்கப்படுறது. விக்கெட் காப்பாளர் இசாங்க மதுசாங்க பந்தனை சேகரித்திருக்கிறார். மிடானிலே ஃபரான், மிட் விக்கெட்டிலே களத்தடுப்பாளர் யாசிந்த கால்வேரா, நீன்ஸ்காலகிலே களத்தடுப்பாளர் ஒயிட் லோகானிலே களத்தடுப்பாளரோடு பந்து படிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. பிரதான கல நடுவரினை கடந்த தனது நிலையில் நடந்த ஊமகம் எக்ஸாத் விளையாட்டு கிடைக்கின்ற 2வது பந்து வீச்சாளர் மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு. அசிந்து கால்வேரா வேகமாக பந்தனை சீகரித்திருக்க ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே களத்திலே 6 ஓட்டங்களை காண தேடல் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எனவே அங்கும் ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. 1.4 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. வெறுமனே 9 ஓட்டங்களோடு தொடுப்பு எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பந்து வீச்சாளர் இறுதி பந்து வீச்சு அது பசிந்து சாந்தியமல் நண்பன் பாக்கியராஜின் வேறுவல ஆசனத்துக்கு பிரதித்துவம் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பந்து வீச்சாளர் மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு நேரடியாக அப்பாலுக்குள்ளே பந்து பணிக்கப்படுறது. மிக நேர்த்தியான முறையிலே பணிக்கப்படுறது பந்து வீச்சோரோடு முதல் 2 பந்து வீச்சோர்களும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. வெறுமனே 9 ஓட்டங்கள் மாத்திரமே காலத்திலே விட்டு தரப்பட்டிருக்கிறது. பந்து ஓர் දෙකක් නිමාව දකින විට ලකුණු 9ක් ලබාගෙන සිටිනවා. தொடர்ந்து முகமது ஃபரான் அழைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த பந்து வீச்சூரினை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பஸ்நாயக பலாத்தையிலிருந்து அடுத்த பந்து வீச்சூர் நகர காத்திருக்கிறது. நிகழேற பலாத்தவுக்கு பந்தனை பணிப்பதற்காக முகமது ஃபரான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அலிகம ராயல்ஸ் விளையாட்டு கழகத்துக்காக கடந்த காலங்களிலே பங்கு பெற்றிருந்த வீரர். நிச்சயமா அலிகம ராயல்ஸ் அப்படின்னு சொன்னா சைலண்ட் கில்லர் சாக்கிர் மௌலானவி மறந்துவிடக் கூடாது. அவரும் தற்சமயத்துல ஏபி டிராவல்ஸோடு இந்த போட்டியோடு இணைந்து கொண்டிருப்பது நீங்கள் அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 3வது பந்து வீச்சோர் லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட் விக்கெட் வலது பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றது. சூதாராம் நவத்த பந்து விமர்சனா மோட் ஃபரான் அடித்தாடி இருக்கிறார். எக்ஸ்ட்ரா கவர் திசை நோக்கி பந்து நகர்ந்திருக்கிறது. ஓடு பாதி வெளியே பிளிக்ஸ் செய்யப்படுறது. அந்த பந்து வீச்சிலே 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. 3வது ஓட்டத்துக்குமான வாய்ப்பு 3 ஓட்டங்கள் லாபகரமாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. பூர்த்தி செய்யப்படுறது அந்த 3 ஓட்டங்களோடு ஓட்ட எண்ணிக்கையானது இரட்டை பதத்தினை தொட்டிருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கையானது 12ஆக உயர்ந்திருக்கிறது. 2.1 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதுவரையிலுமே 12 ஓட்டங்களோடு தொடுப்பு எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த லட்சாதிபதி கழகம் இந்த என்சி ட்ரீம்ஸின் மகுனத்தினை சூடக்கூடிய கழகத்தின் வெற்றியாளர்களை இன்னும் சொற்ப போட்டிகளின் இறுதியிலே நாங்கள் காண காத்துக் கொண்டிருக்கிறோம். தலா 9.5 லட்சம் வெற்றியாளர்களுக்கு பணத்தொகையாக முழுசாக வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு பாயிண்ட் திசை வழியாடி தாடப்பட்டிருக்கிறது.
ஒரு ஓட்டம் பெறும் வாய்ப்பு. அந்த ஒரு ஓட்டத்தோடு கரீபியன்ஸ் ராகல கிங் தூண்டுபட்டு தாடுவதற்காக மொத்தமாக இந்த இன்னிங்ஸுக்காக 12 பந்து வீச்சுகள் வீசி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டம் கூட பெற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தோடு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆலியல கரீபியன்ஸ் விளையாட்டு கழகத்தினர். தொடர்ந்து அடுத்த பந்து வீச்சு முகமது ஃபரான் உமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தின் 3ஆம் நிலை பந்து வீச்சாளர். பிரதான கள நடுவர் மோகன்ராஜினை கடந்த துடுப்பாட்டு வீரர் நிலந்தவை நோக்கி தனது நிலையில் நடந்த 3வது பந்தனை பாடிப்பதற்காக அடித்தாடி இருக்கிறார். தி சிக்னேச்சர் ஸ்ட்ரைக் தான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அந்த 6 ஓட்டத்தை ரொம்ப அழகா ஸ்ட்ரைக் பண்ணுவாருங்க அப்படின்ற பாணியில் நிலந்தவின் மாட்டங்கள் இருந்து 13 பந்து வீச்சுகளின் இறுதியில அந்த 6 ஓட்டத்துக்கான தேடல் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஓட்டு எண்ணிக்கை 19ஆக உயர்ந்திருக்கிறது. Lakunudan amaya klabagan na sidinawa may avesta vidi awasan pandure lang ubaya piran di sidine. இன்னிக்ஸுக்கான முகமது ஃபரானின் இறுதி 2 பந்து வீச்சுகள் வணிகவட காத்துக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாகவே நிலந்த அடி தாடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் ஆலிய கரீபியன்ஸை நிச்சயமாக இந்த அகில இலங்கை ரீதியில வெளிக்கொண்டாடுறது நிச்சயமான பெருமை நிலந்தவினை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடித்தாடி இருக்கிறார் டீம் ஸ்காலர் திசைவழியே மேலும் ஒரு 6 ஓட்டம் கிடைக்கின்ற வாய்ப்பு 6 ஓட்டங்களுக்கான வாய்ப்பாகவே மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 25 இதுவரையிலுமே இறுதி பந்து வீச்சோரிலே இன்னொரு 6 ஓட்டம் பெறப்படுமாயின் இலக்கானது 31ஆக மாற காத்திருக்கிறது. 32 வெற்றிக்காக தேவை தீர்க்கமான இறுதி பந்து வீச்சு. நிலந்த அடி தாடி கொண்டிருக்கிறார். Ini අවසන් පන්දුව යවීම සඳහා ලැප්ටා 3 විකට් ආකාරයෙන් සූදානම්. මොහමඩ් ෆරාඩ් තමන්ගේ සීමාවේ සිට ප්‍රධාන මිනිස්සුකාරව පස්සු කරමින් අතිදක්ෂ ක්‍රීඩකයා නිලන්ත පන්දුව පිළිගැනීම සඳහා இந்த பந்து வீச்சு வெற்றிக்கான 6 ஓட்டமாக மாற காத்திருக்கிறதா? பொறுத்துதான் பார்க்க வேண்டும். 6 ஓட்டமா அடி தாடப்பட காத்திருக்கிறதா? தனது எண்ணத்தினை மாற்றி இருக்கிறார் போல் இருக்கிறது. தொடர்ச்சியாக விட்டு தரப்பட்டிருந்த அந்த 2 6 ஓட்டங்கள் முகமது ஃபரானுக்கு சற்று ஏமாற்றத்தினை தரக்கூடிய 6 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த மைதானத்தின் வருகையினை போல் செய்யப்பட்டு ஆட்டம் விளம்பு செய்திருந்த ஒரு பந்து வீச்சாளர் முகமது ஃபரான் ஒரு மிகச்சிறந்த இடதுகை பந்து வீச்சாளர். கடந்த காலங்களே வலிகம் ராயல்ஸுக்காக விளையாடி இருந்த ஒரு வீரர். அடித்தாடி இருக்கார் நிலந்த முதலாவது ஆட்சிக்கான 6 ஓட்டம் பதியப்பட்டிருக்கின்றது. எங்கேயோ இருந்த ஓட்ட எண்ணிக்கை எங்கேயோ கொண்டு வந்து நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஓட்ட எண்ணிக்கையானது 31ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ලකුණු 32ක් ලබා ගත යුතුයි. පදු 15ක් තුලදී උමගම එක්සත් ක්‍රීඩා සමාජය කණ්ඩායම ජය ගැනීම සඳහා மற்றும் ஒரு மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் அழைப்பின் பதாதை என் கரைகளுக்குள்ளே கேட்டிருக்கிறது. பிரதீப் பட்டர்ஃப்ளை விளையாட்டு கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிரதீப் சேலஞ்சர்ஸ் ட்ரோபி 2025வது ஆண்டுக்கானது எதிர்வரும் மார்ச் மாதத்தின் 7வது 8ஆம் தேதிகளில டிக்கோய தொழிற்சாலை மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கிறது. நிச்சயமாக முதலாவது பரிசாக ரூபாய் 1,20,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 60,000 வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில நிச்சயமாக உங்களது அணிகளும் பங்கு பெறுவதற்கு நீங்கள் தொடர்புகளுக்கு முன்ன வேண்டியதாக இருக்கின்றீர்கள். 0775554
3-1 நீங்கள் தொடர்புகளை படுத்தி உங்கள் அணிகளை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அணிகளின் விவரங்கள் பின்வருமாறு. முதல் தினத்திலே 27 வயதுக்கு உட்பட்ட வீரர்களுக்கான 12 அணிகளும், பெருந்தோட்ட துறையினை சேர்ந்திருக்கின்ற 12 அணிகளும், அதாவது எஸ்டேட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, பெருந்தோட்ட துறையினை சேர்ந்திருக்கின்ற 12 அணிகளும் முதலாவது தினத்திலே பல பரிசு நடாத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது தினத்திலே நூரெலியா டிஸ்ட்ரிக்ட் பிரதேசத்தினை சேர்ந்திருக்கின்ற 12 கழகங்களும், அகில இலங்கை ரீதியான 12 கழகங்களும் பல பரிசு நடாத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு அழைப்பானது இம்ரான் அவர்களை காணது தேசிய விளையாட்டு கழகத்தின் சார்பாக இன்றைய தினத்திலே விளையாடி இருந்த சகோதரன் இம்ரான் எங்க இருந்தாலும் உடன் மைதான காரியாலயத்துக்கு பிரபாத் சுலோச்சன களம் கண்டிருக்கிறார். இஷாந்த மதுசங்கவோடு இணைப்பாட்டம் நடாத்த பட காத்திருக்கிறது. களத்தில இடுப்பு மகள் காந்த JMCC ஆலியல கரீபியன்ஸ் கிரிவேவ நாராபீட்ட சக்தி ஆகிய கழகங்களை பிரயோகப்படுத்தி இருந்த ஒரு வீரர் ஊமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தோடு கைகோர்த்திருக்கின்ற சந்தர்ப்பமாக மாறி இருக்கின்றது. மிக வேகமாக ஆரோட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரர் இந்த முறை களத்தில சந்தித்திருக்கிறார். துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரரும் கூட வேறுவல பிரதேசத்தினை சேர்ந்திருக்கின்ற ஒரு வீரராக இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பந்தினை பணிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற பானுகு ராஜபக்ச சப்ரகம மாகாணத்திலிருந்து குறிப்பிட்ட காலத்தில கிரிக்கெட்டுக்கு உள்வாங்கி இருந்த ஒரு வீரர், பிரசித்தமான இடது கை பந்து வீச்சாளரும் கூட. அபாயன இலக்கு ලකුණු 32ක් ලබා ගත යුතුයි. පදු පාලවත්තුලද மிக அழகான 4 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. டீப் எக்ஸ்ட்ரா கவர் திசை வழியில அடித்தாடப்படுகிற அந்த 4 ஓட்டத்தோடு பிரபாத் சுலோச்சனவின் இன்னிங்ஸும் ஊமகம் எக்ஸத்தின் இன்னிங்ஸும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பானுக்க லெப்ட் ஆமூது விக்கெட் வலையில் இருந்த தொண்டபான் முனையில் இருந்த பந்து பாணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு அவுட் ஆஃப் யாஸ் வழியில பாணிக்கப்படுறது. ஃபைனல் திசை நோக்கி அடித்தாடப்பட்டிருக்க ஓடு பாதி வழி ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வாய்ப்பு அங்கு இல்லை தரப்பட்டிருந்த அந்த ஒரு ஓட்ட பிரதிநிதிகளாக ஓட்ட எண்ணிக்கையானது 5 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாக 27 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டியதாக இருக்கின்றது. தவாத் ලකුණු 27ක් ලබා ගත යුතුයි. பிரதான கல நடுவரினை கடந்து மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு மிட் விக்கெட்டிலே துடுப்பெடுத்து ஆடப்பட்டிருக்கிறது. ஓடு பாதி வெளியே ஒன்று இஸ்ஸாக்கம் அதிர்ஷ்டவும் ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார். பெறப்பட்டிருந்த அந்த ஒரு ஓட்டம் மூவோட்ட பதிவிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையானது 6 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாக 26 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். பிரபாத் சுலோச்சன the man in form பிடியெடுப்பாக மாறி இருக்கின்றது. வீசப்படுற பந்து வீச்சு அடித்தாடு முயற்சி நேரடியாக இன்சைட் ஏஜ் வழியில விக்கெட் காப்பாற்ற பிடி கொடுத்து பிரபாத் சுலோச்சன ஆட்டமிழந்து அரங்கு திரும்பி இருக்க ஊமகம் எக்ஸத் விளையாட்டு கழகத்தின் முதலாவது விக்கெட் பறிவு இருக்கிறது. மொத்தமாக 6 ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையில தனது அணிக்காக 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பவலியன் திரும்பி இருக்கிறார் பிரபாத் சுலோச்சன. பிரபாத் சுலோச்சன ஆட்டமிழந்து பவலியன் திரும்பி இருக்க புதிய துடுப்பாட்ட வீரர் யசிந்த கால்தேரா களம் காண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் டில்கோ சூப்பர்
கொட்டாவை அலிகன்ஸ் விளையாட்டு கழகத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த ஒரு வீரர். நிச்சயமாக இன்னுமாக 26 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ஆரம்ப பந்து வீச்சாளர் இறுதி பந்து வீச்சு பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றது. மானுக தொண்டமான் பவலியனிலிருந்து பிரதான கல நடுவரினை கடந்து இடதுகை துடுப்பாட்ட வீரருக்கு ஏற்றாற் போல கலத்தடைப்பும் அமைந்திருக்கிறது. டீப் ஸ்காலக் வைட் லாங் ஆஃப் டீப் எக்ஸாக அவர் கலத்தடுப்பாளரோடு தேர்ட் மேன் கலத்தடுப்பாளரை நிறுத்தி வைத்துவிட்டு பிரபாஸ் சுலோசனவை நோக்கி அடுத்த பந்து வீச்சு வீசவரது பந்து வீச்சு மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு நேரடியாக லொங்கானிலே அடித்து ஆடப்பட்டிருக்கிறது. ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக ஆரம்ப பந்து வீச்சு ஒரு நிறைவு கொண்டிருக்கிறது. 7 ஓட்டங்களை பெற்று ஒரு விக்கெட்டினை இழந்து துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓமகம் எக்ஸ் விளையாட்டு கழகத்தினர். பலவனி பிரதம பந்து ஒரு நிமாவதாக்கின விட்ட லகுனு அத்தாக் லபாகன சிடினவா தவாத் லகுனு விசிபாக் லபாகத் யுதுய் பந்து உதாயாத்துள்ளது. இனிமாக எஞ்சியிருக்கின்ற 10 பந்து வீச்சு பிரதிகளில 25 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். பந்து வீச்சுகள் 25 ஓட்டங்களுக்கான தொடரில நிலாந்த துடுப்பாட்டத்தில் இறுதியாக துடுப்பெடுத்து ஆடியிருந்த அந்த 6 ஓட்டங்கள் பிரதித்துவம் தான் இந்த போட்டியின் போக்கினை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகி இருக்காது. நிலந்த துடுப்பாட்டத்திலே கலக்கி இருந்தார். அணியின் முழு நம்பிக்கையும் தோல் சுமந்தவனாக இந்த மைதானத்துல விக்கெட் வலையில் இருந்து யாசிந்த கால்தேராவை நோக்கி பந்து பணிப்பதற்காக வீசப்படுற முதலாவது பந்து வீசி குட்லாந்திலே பந்து பணிக்கப்பட்டிருந்தது. விக்கெட் காப்பாளர் பந்தனை சேகரித்திருக்கிறார். அடித்தாடுவதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. ஒரு நட்முறையிலான பந்து வீச்சு வீசப்பட்டிருக்கின்றது. ராகல மத்திய மகாவித்யாலயத்தின் மாணவன் நிலாந்த நிச்சயமாக ராகல கிங் அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய சீதல நுவரேலிய பிரதேசத்தினை சேர்ந்திருக்கின்ற ஒரு வீரர் பாந்தனை பாடித்துக் கொண்டிருக்கிறார். யாசிந்த கால்தேராவுக்கு வாய்ப்பு அங்கு கிடைத்திருக்கவில்லை. நேரடியாக எக்ஸ்ட்ரா கவரியிலே ஒரு ஓட்டம் பெறப்படுறது. அந்த ஒரு ஓட்டமானது ஓட்டப்பதிவிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே பெறப்பட்ட அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்ட 8 உயர்ந்திருக்கிறது. 24 ஓட்டங்களுக்கான தேடல் எஞ்சி இருக்கின்ற 8 பந்து வீச்சு பிரதிகளிலே பெறப்பட வேண்டும். நிலாந்த தனது நிலையில் ரைட்டா ஒவ்வொரு விக்கெட் வலையில சங்கம் அது சங்கவை நோக்கி தீர்க்கமான 3 பந்து வீச்சுகள் பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பந்து வீச்சு ஒரு விக்கெட்டுகள் அல்லது 6 ஓட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமாய் இன்னும் கூட சுவாரஸ்யமான அந்த போட்டிக்கு நாங்கள் நகரக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரத்திலே ஷார்ப்லவினூடாக இடம்பெற்றிருந்த The Battle of Sixes நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனால் நடாத்தப்பட்டிருந்த போட்டியில யங் ரோவர்ஸ் கழகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி கில்லி பறந்திருக்கிறது. தி ட்ரீம் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. வலது கை பந்து வீச்சாளர் யோக டெலிவரி கில்லியினை இந்த பதம் பார்த்திருக்கிறது. நேரடியாக கோல் செய்யப்பட்ட ஆட்டம் வளர்ந்து பவலியன் திரும்பி இருக்கிறார். அணியின் தலைவர் இசாங்க மதுசாங்க දෙවෙනි විකට්ටුව විඳ වැටෙනවා. ඉසංග මදුසංකගේ ඉනිම නිමා වෙනවා. තවත් ලකුණු 24ක් ලබා ගත යුතුයි. පන්දු 7ක් තුලදී புதிய துடுப்பாட்ட வீரர் தனஞ்சய களம் கடற்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது உமகம் எக்ஸத்
மேல் மாகாணத்தினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கழகம், மறுகண்டத்திலே ஊவா டிஸ்ட்ரிக்டை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பிரேம்குமார் தலைமையிலான ஆலியல கரீபியன் விளையாட்டு கழகத்தினர் பல பரிசு நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது சுற்றுக்கான இருப்பு தக்க வைக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. எந்த அணிக்கு என்பது எங்களால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தனஞ்சவினை பொறுத்தவரையிலுமே ஜெர்சி இலக்கம் 303 துடுப்பெடுத்து ஆடக்கூடிய ஒரு வித்தியாசமான துடுப்பாட்டு வீரர், அதிபயான கீழக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. 6 ஓட்டங்களை இலகுவாக அடித்து ஆடக்கூடிய துடுப்பாட்டு வீரராக இருந்தாலும் கூட சொந்த மண்ணில் விட்டு தருவதாக இல்லை. நிலாந்த பிரதான கணவரை கடந்து மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாரின் கவனக்குறைவின் வாயிலாக ஒற்றை பெருமானம் விட்டு தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது ஓட்டத்துக்கான முயற்சி அங்கு இல்லை. எனவே அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 9 அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மிக கடினமான சந்தர்ப்பத்திலே ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 23 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 6 பந்து வீச்சுகள் இருக்கின்ற வேளையில களத்திலே யசித கல்தேராவோடு தனஞ்சயனை பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். பந்தினை பணித்துக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர் நிலாந்த களத்தில. பிரதான கல நடுவர் கடந்து பந்து பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. தீர்க்கமான இறுதி பந்து வீச்சு. இந்த பந்து வீச்சு நிச்சயமாக இந்த போட்டியின் இறுதி வரையிலுமே பேசப்படக்கூடிய ஒரு பந்து வீச்சாக மாற்றம் அடைந்திருக்கிறது. யசித் கல்தேரா பந்தனை சந்திப்பதற்காக இடபு டில்கோ சூப்பர் கொட்டாவ எலிகன்ஸ் நாயகியாட்ட ඉතාම අතොන්ද පන්දුවක් පිත්ත පරමින් කඩලු රැකෙන අතට කිසිම ලකුණක් ගන්න හැකියාවක් ලැබුණේ නැහැ. எனவே ஓட்ட எண்ணிக்கையிலும் பெரிதாக மாற்றம் ஏதுமில்லை. மிகச் சிறப்பான முறையிலே வெறுவனை ஒரு ஓட்டத்தினை மாத்திரமே விட்டு தந்து ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தி தந்திருக்கிறார் துடுப்பாட்டு வீரர் நிலாந்த. எனவே முதலாவது பந்து வீச்சு ஓவர், இரண்டாவது பந்து வீச்சு ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக 9 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இறுதி 5 பந்து வீச்சுகள் எஞ்சி இருக்கிறது. 23 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். තවත් ලකුණු 23ක් ලබා ගත යුතුයි. අවසාන පන්දු ඕවරේ පන්දු පාත් තුලදී கபி அழைக்கப்பட்டிருக்கிறார் பந்தனை பணிப்பதற்காக. கடந்த போட்டியிலும் கூட மிகச் சிறப்பான முறையிலே கொட்டாவ எலிகன்ஸ் விளையாட்டு கழகத்துக்கு எதிராக பந்தனை பணித்திருந்த ஒரு வீரர், ஜெர்சி இலக்கம் 50 இடது கையிலே பந்தனை பணிக்கக்கூடிய ஒரு வீரர் கபி களத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக மெதுவாக பகலவன் கண்களை திறந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக அழகான காட்சி மைதானத்திலே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. எல்லை கோட்டுக்கு அப்பால் அதிகமான பார்வையாளர்கள் சங்கமித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மகுடம், என்சி ட்ரீம்ஸ் மகுடம் ரூபாய் 6 லட்சம் அள்ளி வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றது. தீர்க்கமான 5 பந்து வீச்சுக்கள், 23 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டியதாக இருக்கிறது. தனஞ்சய பந்தினை சாந்திப்பதற்காக மறுகணத்திலே ஆலியின் இளம் பந்து வீச்சாளர் கவி பந்தினை பணிவதற்காக முதலாவது பந்து வீச்சு உயர்ந்திருக்கிறது. ஆட்டமுழப்பாக மாறி இருக்கிறது. நகர்ந்திருந்த பந்து வீச்சு விக்கெட் காப்பர் மிக லாபகமாக சேகரித்திருக்க அடுத்த விக்கெட்டும் பறி போய் இருக்கின்றது. உமகம் எக்ஸத்தின் 2வது துடுப்பாட்டு வீரர் பவலியன் திரும்பி இருக்கிறார். களத்திலே ஒற்றை பெருமானத்தினை பெற்று தந்தது தனஞ்சய பவலியன் திரும்பி இருக்க பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னுமாக இருக்கின்ற 4 பந்து வீச்சுக்கள் நிச்சயமாகவே எல்லை கோட்டுக்கு அப்பால் அடித்தாடப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இன்னுமாக தවත් பந்து 4යි ලකුණු 23ක් ලබා ගත යුතුයි. නැවත පිටිකරුවා පසින්දු චාන්දිමල් පන්දුව පිළිගැනීම සඳහා நிச்சயமாக பசிந்து சந்திமலை பொறுத்தவரையிலுமே பந்து வீச்சிலே கலக்கக்கூடிய ஒரு வீரராக இருந்தாலும் கூட துடுப்பாட்டத்திலே என்ன நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது. பசிந்து சாந்திமல்
வேறுவல பிரதேசத்தில் சேர்ந்திருக்கிற வீரர் அட்டை தாடி இருக்கிறார். மிக சிறப்பான ஒரு ஆரோட்டம் கிடைத்திருக்கின்றது. கிடைத்திருந்த அந்த ஆரோட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கையானது 15 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. யோக்கர் வழியிலே பணிக்கப்படக்கூடிய ஒரு பந்து வீச்சு சற்றே தனது லெங்கிலே மாற்றம் அடைந்திருக்கிறது. லோ வோல்டேஜாக மாறி இருக்க விலாசி இருக்கிறார். டீப் ஸ்காலகிலே ஆறு கிடைத்திருக்கிறது. கிடைத்திருந்த அந்த ஆரோட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கையானது 15 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சி இருக்கின்ற 3 பந்து வீச்சுகள் 17 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டியதாக இருக்கிறது. 3 6 ஓட்டங்கள் நிச்சயமாக the nail biting game அப்படின்னு சொல்லுவாங்க. the nail biting encounter காலத்திலே நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 3வது சுற்றுக்கான இருப்பு வடமேல் மாகாணத்தினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஊமகம் எக்ஸன் ஊவா மாகாணத்தினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆலியல கேரிபியர்ஸ் மத்திய மாகாணம் என்சிசி நூன் மைதானத்திலே சங்கமித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு பந்து வீச்சு தொப்பேஜிலே ஒற்றை பெருமானம் பெரும் வாய்ப்பாக மாறி இருக்கிறது. ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டப்படுத்தி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 16 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பந்து தேக்காய் லக்குனுதாசியா கிளபாக தீர்த்தோய் தனக்கு கிடைத்திருந்த வாய்ப்பினை மிக அருமையாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கபி அசாத்தியமான ஒரு பந்து வீச்சாளர் ஆரியல கரீபியன்ஸின் அணியினை வல்நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பந்து வீச்சாளர் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக களத்தெடுப்பாளர்கள் சீர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வைட் லொங்கோ அணியிலே களத்தெடுப்பாளர், வைட் லொங்கோ ஆஃபிலே களத்தெடுப்பாளர், எக்ஸ்ட்ரா கவரிலே களத்தெடுப்பாளர், யாசிந்த கல்தேராவுக்கு எதிராக டீப் ஸ்காலிலே களத்தெடுப்பாளர், டி மிட் விக்கெட்டிலே களத்தெடுப்பாளரோடு பந்து பணிக்கப்பட காத்திருக்கிறது. முறைக்கீரான பந்து வீச்சு அகல பந்துக்கள் அல்லாமல் 2 உத்தியோகபூர்வமான பந்துகள் மாத்திரமே வீசப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அகல பந்து கிடைத்திருக்கிறது. உதிரியாக மேலும் ஒன்று பெறப்பட்டிருக்கிறது. ලකුණු 17ක් ලබාගෙන සිටිනවා. තවත් පන්දු දෙකක් ඉතිරි තිබෙනවා. மேலும் ஒரு பந்து வீச்சு, மேலும் ஒரு அகல பந்தாக மாற்றம் அடைந்திருக்கிறது. மேலும் ஒரு உதிரி கிடைத்திருக்கிறது. கிடைத்திருந்த அந்த உதிரி ஓட்டப்படுத்தி நடங்களாக ஓட்டு எண்ணிக்கையானது 18 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 18 பெறப்பட்டிருக்கின்றது. 14 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 2 பந்து வீச்சுகள் எஞ்சி இருக்கின்றது. நிச்சயமாகவே ஒரு உத்தியோகபூர்வமான பந்து வீச்சுக்கான தேடல் ஒரு 6 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. துடுப்பெடுத்து ஆடி இருந்தார். மிக சிறப்பான முறையில யாசிந்த கால்தேரா கிடைத்திருக்கிறது ஒரு 6. அந்த 6 ஓட்ட நடங்களாக ஓட்ட எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கிறது. 34 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஒற்றை பந்து வீச்சு எஞ்சிருக்கின்ற வேளையில 8 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ඉනිමේ අවසාන් පන්දුව ලකුණු 8ක් ලබාගත යුතුයි. පන්දුව තුලදී සූදානම් වමතින් මදවේග පන්දු යවන්නා කබි. தீர்க்கமான இறுதி பந்து வீச்சு அகல பந்தாக சமிச்சை செய்யப்பட்டிருக்கிறது பிரதான கல நடுவரினால். நிச்சயமாக அகல பந்துக்கான கோரிக்கையும் பிரதான கல நடுவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். போட்டி அகல பந்தோடு மேலும் ஒரு 6 ஓட்டம் பெறப்படுமாய் போட்டியானது சூப்பர் ஓவர் வரை நகர காத்துக் கொண்டிருக்கின்றது.
அகல பந்தாக சமிச்சு செய்யப்பட்டிருக்கின்றது. The turning point அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பந்துக்கு பந்து சுவாரஸ்யங்களை அல்ல தந்து கொண்டிருக்கின்ற ஒரு போட்டி. எனவே இறுதி பந்து வீச்சு பெறப்பட வேண்டியதாக இருக்கின்றது. 7 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 7 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 6 ஓட்டம் பெறப்படுமாயின் போட்டியானது சூப்பர் ஓவருக்கு நகர காத்துக் கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிரதான கலநடுவர் அகல பந்து தான் என்பதனை தீர்க்கமாக சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வெற்றி யாருக்கு? ஆலியல கரீபியன்ஸா உமாக எக்ஸாதா பல பரீட்சையோடு பந்து வீச்சாளர் கபி தீர்க்கமான பந்தனை படிப்பதற்காக யசித கல்தேராவை நோக்கி பந்து படிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு பந்து வீச்சிலே 6 கிடைத்தால் போட்டி சூப்பர் ஓவருக்கு. மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சோடு வெற்றியை தயாராக்கி இருக்கிறார்கள் ஆலியல கரீபியன்ஸ் உமாக எக்ஸான். போட்டியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2வது இடத்திலே இருக்கின்ற இந்த பிரேம்குமார் தலைமையிலான ஆலியல கரீபியன்ஸ் தங்களது இருப்பினை தக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஏவி டிராவல்ஸ் மற்றும் ஆலியல கரீபியன்ஸ் களத்தின் வீரர்கள். நிச்சயமாக ஆலியல கரீபியன்ஸ் விளையாட்டு கழகத்தின் தலைவர் நாணேஷ் சுழற்சியோடு இணைந்து கொள்வதற்காக நாங்கள் உங்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம். ஆலியல கரீபியன்ஸ் ஏவி டிராவல்ஸ் விளையாட்டு கழகத்தின் தலைவர்கள் நாணேஷ் சுழற்சிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே கடந்த ஆண்டின் இறுதி பகுதியில் இடம்பெற்றிருந்த ஆலியல கரீபியன்ஸ் கிரிக்கெட் காணி மேலே இலங்கையின் அதிகமான பணப்பரிசு